ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங். வாங்க கிச்சனில் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் நான் என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி அரைக்கீரை வாங்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் வாழைக்காவும் வெட்டி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இதை வச்சு தான் இன்றைக்கி சமையல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த அரைக்கீரையை நம்ம தண்டு இதெல்லாம் நம்ம அதோட போட்டுக்கலாம். ஏன்னா அதில் கீரையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காயை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அடுப்பில் கடாயை வச்சு அதில் ஆயில் விட்டு, இதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே ஆயில் விட்டுருக்கேன். அப்புறம் கடுகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு 4 பூண்டு பல் அதை தட்டி சேர்த்துருக்கேன். அந்த பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 4 வாழைக்காயை தோலை சீவி வெட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதில் கூடவே தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். அது வேகட்டும். 5 நிமிஷத்தில் ஒரு 75% நல்லா வாழைக்காய் வெந்துருச்சுங்க. இப்போ இதற்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். அதற்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த வாழைக்காய் ரொம்ப வாய் தொல்லையை கொடுக்கும். அதுக்காக தான் நான் பெருங்காயத்தூளும் பூண்டும் நான் எப்பயுமே சேர்த்து பண்ணுவேன். இது ஒரு பக்கம் வதங்கட்டும். அடுத்து இன்னொரு அடுப்பில் கீரையை வச்சு விட்டுறலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் இந்த சுத்தம் பண்ணி வச்ச கீரையை நல்லா கழுவிட்டு அதை ஃபஸ்ட்டு அந்த குக்கரில் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்துருக்கிறேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கூட சேர்த்துருக்கிறேன். 2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் 2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி, அதாவது நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், 2 டம்ளர் மட்டும் சின்ன டம்ளர் சைஸ்க்கு ஊற்றிருக்கிறேன். அப்புறம் இந்த குக்கரில் மூடி போட்டு ஒரு 3 விசில் மட்டும் வச்சிடலாம். இந்த கீரை குழம்பு ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. நீங்கள் பேச்சுலர்ஸ் கூட நீங்கள் செஞ்சிடலாங்க. இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இடியாப்பம் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இது வீட்டில் அரைச்ச மாவு தாங்க. இது ரேஷன் பச்சரிசி வாங்கி அதில் நான் ரெடி பண்ணி அரைச்ச மாவு தான் இது. இதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு ஃபஸ்ட்டு ஹாட் வாட்ரு ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இடியாப்பம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஏன்னா மாவு அரைக்க எனக்கு டைமே கிடைக்கல. இடையில மழையெல்லாம் இருந்தது இல்லையா, அதனால தான். ஒரு பக்கம் மாவு பிழிஞ்சு எடுத்தாச்சு. இட்லி பாத்திரத்தில் இந்த இடியாப்பத்தை வேக வச்சிடலாம். இந்த சைட் பை சைடாக இடியாப்பத்துக்கு தேவையான தேங்காய் பாலும் எடுத்துடலாம். பாருங்கள், இடியாப்பம் நல்லா பூ போல் வெந்து அழகாக வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. அடுத்து தேங்காய் பாலும் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான் இன்றைக்கி. அப்புறம் கீரையும் நல்லா விசில் வந்துருச்சு. அதை ஆற வச்சு உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி தாளித்து விட்டுட்டோம்னா கீரை குழம்பும் ரெடி ஆயிரும். இப்போ லஞ்சுக்கு பாருங்கள், சூடாக சாதமும் வடித்து வச்சுருக்கிறேன். பக்கத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் காஃபி போட்டு குடிச்சிட்டு மீதமான பால், அப்புறம் வாழைக்காய் ஃப்ரையும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது கூட தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லாத்துக்கும் லெமன் ரைஸு, புளி சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பர் காம்பினேஷனுங்க. அடுத்து கீரையும் கடைஞ்சி தாளித்து ரெடி பண்ணியாச்சு. கீரை குழம்பும் ரெடி. இன்றைக்கி சமையல் அவ்வளோதான். நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.